உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் அமர்ந்திருந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒதுக்கீடு. முன்னாள் சபாநாயகர் தனபாலின் இருக்கை அருகே இரண்டாவது வரிசையில் OPS அமர வைக்கப்படுகிறார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி எண்ணிக்கையை குறைத்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் எனவும் கருத்து. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி இதனை முறியடித்தாக வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலை கூட ஒரே நாளில் இந்தியா முழுக்க நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 30 மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது மாயாஜாலமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கைவிட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம். ஒரே நாளில் நாடாளுமன்ற தேர்தலை கூட நடத்த முடியாத சூழலே உள்ள நிலையில் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும் எனவும் கேள்வி. தாங்கள் முன்வைத்துள்ள 10 கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றுமானால் ஒரே நாடு ஒரே தேர்தலை அதிமுக ஆதரிக்கும். தொகுதியின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தளவாய் சுந்தரம் பேச்சு. விருதுநகர் தேவதானம், சாஸ்தா கோவில் அருவி உள்ளிட்ட பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்ற சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் கோரிக்கை. சுற்றுலா தலமாக மாற்றப்பட தேவையான தடையின்மை சான்றுகள், திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் மூலம் அனுப்ப வேண்டும் என அமைச்சர் ராமச்சந்திரன் பதில். மன்னர் ஆட்சி காலத்துக்கு நிகராக கோயில் குடமுழுக்குகளை முதலமைச்சர் நடத்தி வருவதாக அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 1378 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாகவும் பேரவையில் தகவல். மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த குடமுழுக்கு இணையாக திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1378 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது என்பதை உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிப்பு. உயிர்நீத்தவர்களின் சேவை மற்றும் தியாகம் என்றும் நினைவு கூறப்படும் என பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் கருத்து பதிவு. மத்திய பிரதேசத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் எல். முருகன். வரும் ஏப்ரலில் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மீண்டும் போட்டி. டெல்லியை நோக்கி இன்றும் பேரணியாக செல்லும் விவசாயிகள். பஞ்சாப், ஹரியானா எல்லையான ஷாம்புவில் தீவிர வாகன சோதனை. 2ஆம் நாளாக டெல்லியின் சிங்கு எல்லையில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. விவசாயிகள் முன்னேறி செல்வதை தடுக்க பேரிகார்டுகள், கான்கிரீட் தடுப்புகளுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பு. டெல்லி காசிப்பூர் எல்லையில் 2ஆம் நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். விவசாயிகள் பேரணியை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். பஞ்சாப், ஹரியானா எல்லை அருகே சாலையிலேயே உணவு சமைத்த விவசாயிகள். டெல்லி சலோ பேரணியை அடுத்து 2வது நாளாக உணவு தயாரித்து விநியோகம். காதலர் தினத்தை ஒட்டி சென்னை மெரினா, எலியட்ஸ் உள்ளிட்ட கடற்கரைகளிலும் பூங்காக்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு. காதலர் தின எதிர்ப்பு என்ற பெயரில் காதலர்களை தொந்தரவு செய்வோரை தடுக்க நடவடிக்கை. கிறிஸ்தவர்களின் 40 நாட்கள் தவக்காலம் சாம்பல் புதனுடன் இன்று தொடங்கியது. தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஆந்திரம் மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ வரலட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் அமைச்சர் ரோஜா சிறப்பு வழிபாடு. கோயிலில் உள்ள தூணை கட்டியணைத்து வேண்டிக் கொண்ட அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமதுவுடன் நடைபெற்ற சந்திப்பில் 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவை மேம்படுத்த முடிவு.
பிரதமர் மோடிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சிறப்பு விருந்தினர் விருது. புர்ஜ் கலிஃபாவில் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து கூறி வண்ண மின்விளக்கு அலங்காரம். மும்பையில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் 1 மணி நேரம் வரை வானில் வட்டமிடுவதை தவிர்க்க மத்திய அரசு அறிவுறுத்தல். நெரிசல் மிகுந்த நேரங்களில் விமான சேவைகளை ஒழுங்குபடுத்த உத்தரவு. பெங்களூருவில் இருந்து சென்னை வந்த பெண் பயணிக்கு இண்டிகோ விமானத்தில் சாண்ட்விச்சில் இரும்பு போல்ட். சமூக வலைதளங்களிலும் விமான நிலைய அதிகாரிகளிடமும் பெண் புகார். பாகிஸ்தான் புதிய பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் பதவியேற்பார் என தகவல். நவாஸ் ஷெரீப் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் மாற்றம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நாளை 3வது கிரிக்கெட் டெஸ்ட் தொடக்கம். ராஜ்கோட் மைதானத்தில் இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 46,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 60 ரூபாய் குறைந்து 5,750 ரூபாய்க்கு விற்பனை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.